மனச்சாட்சிக்கு மேலாக கட்சியை வைத்துள்ளவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருக்க முடியாதென சிறு ஏற்றுமதி பயிர் ஊக்குவிப்பு அமைச்சர் ரெஜினோல்ட் குரே தெரிவிக்கின்றார். பாணந்துறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். பாரம்பரிய கெப்புவத் நீல் பாட்ட துணி உலர்த்தல், கடைக்கு செல்வது, வர்ணிப்பது, துன்பப்படுவது, சுமை தாங்கியாக இருத்தல் ஆகிய விடயங்களே கட்சி கிளையின் பணியாகும். பரம்பரையாக வெட்டினாலும் நீல நிறம், கொன்றாலும் நீல நிறம், என்ன செய்தாலும் நீல நிறம் என்று கூறுபவர்கள் அல்ல ரெஜினோல்ட் குரே, நந்தன குணத்திலக்க, லால் பொன்சேகா என்பவர்கள். நாம் வெளியிலிருந்து பிரகாசித்து இந்த கட்சிக்குள் வந்தவர்கள். பண்டாரநாயக்கா அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து கொண்டா ஆட்சியை கைப்பற்றினார்? இல்லை, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து இந்த கட்சியின் முன்னோடி சிரேஷ்ட தலைவர் ஆட்சியை கைப்பற்றவில்லை. மக்கள் ஐக்கிய முன்னணி மூலமே அவர் ஆட்சியை கைப்பற்றினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி குழம்பை போன்றது. ஆனால் அதில் வலதால் உப்பை போடாவிடின் அதை உண்பதற்கு முடியாது. தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வடிவம் எவ்வாறு உள்ளது? அது ஒவ்வொரு வேளைக்கு ஒவ்வொரு வடிவம். டியோ குணசேகர, வாசுதேவ நாணயக்கார போன்றவர்கள் குற்றப்பிரேரணைக்கு வாக்களிக்கவில்லை. வேறு கட்சி என்றால் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருப்பார்கள். இல்லை, வாக்களிக்காமலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால் இந்த கட்சிக்கு ஒழுக்காற்றை கொண்டு வருவது என்பது மிகவும் கடினமான விடயம். இந்த கட்சிக்கு ஒழுக்கத்தை ஏற்படுத்த சென்ற நபர் இல்லாமல் போவார். இவ்வாறு கிடைக்கும். அவரின் கட்சி இல்லாது போகும். எனக்கு என்ன கூறினாலும் பரவாயில்லை. පක්ෂ ඉවරයි කියලා. මට කමක් නෑ ඔය මොනවා කිව්වත්.